ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு விஹாரி vlogs. ஸோ நம்ம வந்து பூஜை பண்ணி 2 weeks ஆயிடுச்சு கைஸ். வெரி பேட் பிஹேவியர். ஏன்னா லாஸ்ட் வீக் என்ன ஆச்சுன்னா, ஒரு செம்ம டெரிபிளான ஒரு ஃபீவர் இருந்துச்சு. லைக் ப்ராப்பர் ஹை ஃபீவர் அண்ட் பாடி பெயின் இதெல்லாம் இருந்ததுனால, பிகாஸ் கிளைமேட் சேஞ்சில் எங்கள் பெங்களூரில் கொஞ்சம் வெதர் எல்லாம் சேஞ்ச் ஆச்சு. பயங்கர பாடி பெயின், த்ரோட் பெயின் இதெல்லாம் இருந்ததுனால அந்த வீக் வந்து பூஜை பண்ண முடியல. லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம ட்ரிப்புக்கு போயிருந்தோம் இல்லையா, பிஸி வீக்காக இருந்ததுனால லாஸ்ட் வீக்கும் வந்து பூஜை பண்ண முடியல. ஆக்சுவலாக நம்ம பூஜை ஸ்கிப்பே பண்ண மாட்டோம், எவ்ரி வீக் பண்ணுறது. ஸோ இந்த 2 weeks பண்ண முடியல. ஸோ மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த வாரம் எப்படியாவது பூஜை பண்ணியே பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஹரியை வந்துட்டு போய் ஃப்ளவர்ஸ் அண்ட் மில்க் அபிஷேகத்துக்கு வாங்கின்னு வர சொல்லி அமுச்சிட்டு, நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன். ஹரி வரதுக்குள்ளே. ஹரி வந்த உடனே பூஜை பண்ணி அபிஷேகம் எல்லாம் முடிச்சு ஃபைனலாக பீஸ்ஃபுல்லாக எல்லா பாசிட்டிவிட்டியும் அட்ராக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நானும் ஹரியும் வந்துட்டு, ஆக்சுவலி ஹரிக்கு வந்து மம்மி வீட்கிட்ட இருக்க ஆஞ்சநேயா டெம்பிள் ரொம்ப பிடிக்கும். நானும் இந்த வீக் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹரியும் டெம்பிளுக்கு போயிருந்தோம். அங்கேயும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிச்சு. அங்கேருந்து மம்மி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு நாட் ஈவன் 500 meters. ஸோ அங்கேருந்து மம்மி வீட்டுக்கு போகலான்னு மம்மி வீட்டுக்கு போனால் டேடியும் மோனிஷாவும் வந்துட்டு ஏதோ மூவி பார்த்துருந்தாங்க. மம்மி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா, ஆப்வியஸ்லி மம்மி எப்போவுமே கிச்சனில் தான் இருப்பாங்க, குக்கிங் அது இதுன்னு. என்ன பண்ணிருக்கிறாங்கோ, சமைச்சுருக்கிறாங்களா, என்ன சமைக்கிறாங்கோ பார்க்க போகலான்னா ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டுன்னு குக் பண்ணிக்கின்னு சிஸ்டர்ஸோட வீடியோ கால் சேட் பண்ணின்னு இருந்தாங்க ஜாலியாக. ரம்யா எப்போ வரும் வெயிட் பண்ணியிருந்தேன். ரம்யா வந்து கிளினிக் போயிருந்துச்சு. ஸோ மேடம் வந்துச்சு. வந்த உடனே அது வண்டி பார்க் பண்ணிட்டு டக்குன்னு போய் ட்ரெஸ்ஸை மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவையும் மோனிஷாவையும் காரில் தூக்கி போட்டுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வந்துட்டோம். பிகாஸ் சாட்டர்டே சண்டே இல்லையா, கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டுன்னு வந்துட்டோம். ஸோ வர வழியில் தான் எனக்கே தெரியும் ஹரி வந்து என் தம்பியை இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ நம்ம காரில் வந்து நின்றா திடீர்னு பக்கத்தில் பார்த்தா என் தம்பி நவீன். அதுக்கப்புறமா சரி ஓகே, அது ஒரு வைஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வீட்டுக்கு போய் ரம்யா வந்து வீட்டுக்கு போன உடனே அதோட ஃபஸ்ட்டு ஒர்க் இது வந்து டிப்பிக்கல் ரம்யா பிஹேவியர். இது வந்த உடனே டைன் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு போய் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது ஸ்நாக்ஸு, ஃப்ரிட்ஜு மேலே என்ன இருக்குது. திரும்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 10 minutes மறுபடியும் வெளியே போய் பஜ்ஜி போண்டா எல்லாம் சாப்பிட்டு, ஏன்னா கொஞ்சம் இங்கே மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால வெதர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட சாட்டர்டே ஸ்பெண்ட் பண்ணோம். உங்களுக்கும் வந்து இந்த வீக்கெண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வீக்கெண்டாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஐ வில் see you in the next video.